ஒரு மனிதனால சரியா உள்ள உட்காரவே முடியாது. 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் தான் உண்டு. அது மட்டுமா, எறும்பும் கடிக்கும். காரியக்காரன் உள்ள எப்படித்தான் இருக்கானோ. அவங்கிட்ட ஏதோ ஒரு சித்து வேலை இருக்கு. அதை விடு, நாளை போற வழி நினைச்சாதான் பயமா இருக்கு. இதுதான் நெடுமங்காடு போற காட்டு பாதை. ஐயோ சிங்கம்! நேத்தைக்கு பயம் காட்டினது மாதிரி ஆகி போச்சு. இவனால நாமெல்லாம் சாக போறோம். காரியக்காரரே, எங்களை காப்பாற்றும் காரியக்காரரே. இல்லைன்னா சிங்கம் எங்களை கொன்னு போடும் காரியக்காரரே. இயேசு ஆண்டவரின் பேரால் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், இங்கிருந்து போய்விடு. எப்பா தப்பினோம். சரி, கொஞ்ச நேரம் அந்த மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்திற்கு போய் ஓய்வெடுப்போம். சிங்கம் வந்து ஒன்னு செய்யாம போச்சே. எப்படி சொல்லுடா? சொல்லு. விடமாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? சொல்லு. நல்ல மனம் படைச்ச தம்புரா சொன்னது ஏன் கேட்கல? சொல்லுடா. சாத்தாரே, சிங்கம் சாப்பிட்ட மீதி இறைச்சி கழுகு கிடைக்குமா? அது மாதிரி நான் தம்புரானுக்கு அடிபணிந்தால் உன்னை வணங்குவேன் என்று நினைத்து விட்டாயா? பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இங்கிருந்து போய்விடு. ஏய் தள்ளி நில்லு, நாங்க நெடுமங்காடு மண்டல வாசலுக்கு போகணும், நேரமாச்சு. காரியக்காரரே, தாங்கள் எவ்வளவு கௌரவமாக இருந்தீர்கள், இப்போது பார்த்தாலே பாவமாக இருக்கிறது. ஏன் தங்களின் புத்தி இப்படி மாறிவிட்டது? ஆண்டவருடைய அருளை பெற துன்பங்களை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். துன்பப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. தாங்கள் படித்ததை நான் கேட்கவில்லை. இங்கு தம்புரானின் விருப்பப்படித்தான் நடக்க வேண்டும். ஆண்டவர் முன் தம்புரான் என்றோ சாதாரண மனிதன் என்றோ இல்லை, அனைவரின் ஆத்துமா ஒன்றே. காவலர்களே, பகலில் ஊர்வலமாக கொண்டு போகும்போது இவனது வாயை கூடையால் மூடுங்கள். இரவு வேளையில் பாம்பும் தேளும் உள்ள சருகு நிறைந்த அறையில் இவனை படுக்க வையுங்கள். காரியக்காரன் பாம்பும் தேளும் கடிச்சு விஷமேறி இறந்திருப்பான். வா, கதவு திறந்து உள்ள போய் பார்ப்போம். வேண்டாம், எப்படியும் இறந்திருப்பான். காலையில பார்க்கலாம். எழுந்துரு. என்ன உணர்ச்சி இல்லாம இருக்கான்? இறந்திருப்பானோ? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவனோட செயல்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நாம இவரை படுத்துற பாட்டுக்கு இவரோட பழிப்பாவம் நம்மளையெல்லாம் சும்மா விடுமா? என்ன செய்வது? அதிகாரிங்க சொன்ன நாம கேட்டுதானே ஆகணும். இனி என்ன செய்வோம்? இனி என்ன, சிறையின் கீழ் அதிகாரிகிட்ட கொண்டு போக வேண்டியதான். தண்ணி. டேய், உயிருள்ள பணமா இருக்கிற ஒன்ன எங்களால தூக்க முடியாது. எழுந்துரு. எழுந்துரு. சிறையின் கீழ் மண்டலவாசல் பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரம் எழும்பு, போவோம். காரியக்காரரே, தம்புரானின் கட்டளையை இதுவரை யாரும் மீறியதில்லை. தங்களுக்கு எவ்வளவு திமிரு! அவரது ஆட்சியை அசிங்கப்படுத்த நினைக்கிறீர்கள். அதிகாரி, நீங்கள் தம்புரானின் பணியாள், நான் மூவுலகை ஆளும் இறைவனின் பணியாள். ஆனால் நான் தம்புரானுக்கு எதிரி அல்ல. அரசு பணியாளரான தாங்கள் ஈனசாதி மக்களின் மதத்தில் சேர்ந்தது, புது மத கருத்துக்களை பிறப்பது தவறுதானே? உலகத்தையும் மனிதரையும் படைத்தது கடவுள். அவர் ஈனர் என்றோ அடிமை என்றோ படைக்கவில்லை. கடவுளின் கண்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான். நிறுத்து. இவனை கொண்டு சென்று அஞ்சு தங்கு கோட்டையில் கட்டி வையுங்கள். பிறகு இவனை மீனுக்கு இரையாக கொடுக்க போகிறோம் என்று ஊரங்கும் முரசடியுங்கள். நான் டில்லன் நாயின் உறவினன். இந்த கடிதத்தை தாங்களிடம் கொடுக்க சொன்னார். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. தங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் உள்ளேன். உமது முழு நம்பிக்கை ஆண்டவர் மீது வையுங்கள். தங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள. காரியக்காரர் எப்படி இருக்கிறார்? மதம் மாற சம்மதித்து விட்டாரா? தம்புரானே, அதிகாரிகள் கடுமையான தண்டனைகள் கொடுக்கிறார்கள். ஆனால் காரியக்காரர் அசைந்தபாடில்லை. தண்டனைகள் அதிகரிக்க அவருடைய கடவுள் மேல் அவருக்கு நம்பிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. சரி,
இப்போது அவரை எங்கு வைத்திருக்கிறார்கள்? திருவனந்தபுரம் சிறையில். அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மீனவ மக்கள் நிறைய பேர் காரியக்காரனை சந்திக்கிறார்கள். மற்ற மக்கள் அதிகமானோர் மதம் மாறி கிறிஸ்தவ மதத்தில் சேருகிறார்கள். சரி, கொஞ்ச நாள் காரியக்காரரை ரகசியமான இடத்தில் அடைத்து வையுங்கள். மக்களின் சலசலப்பு குறைந்தபின் திருவனந்தபுரம் அதிகாரியிடம் ஒப்படையுங்கள். வாங்க, கமா. எப்படி, நல்லா இருக்கிறீங்களா? அவரை பார்த்து நிறைய நாளாச்சு. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன், யாருக்கும் தெரியல. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்கம்மா. எல்லாம் கடவுள் சித்தப்படிதான் நடக்கும். தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சு சொல்லுங்க ஐயா. அஞ்சுத்தங்கில் உள்ள என்னுடைய உறவினர்கள் தேவசகாயம் பிள்ளையை அந்த வழியை பார்த்ததாக சொன்னார். நீங்கள் திருவனந்தபுரம் சென்றால் அவரை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். போய் வாருங்கள், கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். ஐயா, என் புருஷனை பாத்தீங்களா? யாருமா? எருவு மேல உட்கார வச்சு ஊர்வலமாக கொண்டு போனாங்களே, அவர்தான். பத்மநாபபுரம் கொட்டார காரியக்காரரா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இது திருவனந்தபுரம். இதுக்கு அந்த பக்கம் பாலந்தடல்ல ஒரு பூவரசு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. நன்றி ஐயா. பாவம், இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஞானப்பூ, தைரியமாக இருக்க வேண்டும். இந்த நிலைமை கடவுள் நமக்கு தந்த பாக்கியம். இல்லைங்க, நம்ம யாருக்கும் ஒரு துரோகம் செய்யலையே, பின்ன நமக்கு மட்டும் ஏன் இப்படி? அப்படி சொல்லலாமா? அந்த கடவுள் நம்மை அதிக அன்பு செலுத்துகிறார். நீ அன்னை மரியாதை நினைத்து ஜெபம் செய், அவங்க உனக்கு ஆறுதலாயிருப்பாங்க. ஓ சாத்தானே, உன் வேலை எங்களிடம் காட்டாதே. நீ ஆண்டவரிடம் பேசிக்கொள். நீ தம்புரானின் விருப்பப்படி நடந்தால் உனக்கு திருமணமான நாட்களில் நீ மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது போல இனியும் உன்னை வாழச் செய்வேன். உன் மனைவிக்கு வேண்டியாவது நீ மனம் திரும்பு. நீ எங்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து ஆண்டவரிடமிருந்து எங்களை பிரிக்க பார்க்கிறாயா? ஆண்டவரின் நாமத்தால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இங்கிருந்து போய்விடு. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஞானப்பூ, ஆண்டவர் எப்போது நம் கூடவே இருப்பார். நேரமாச்சு, சீக்கிரம் போமா. சீக்கிரம் போக சொல்லு. அவனை திருவனந்தபுரம் அதிகாரிகிட்ட கொண்டு போகணும். அழக்கூடாது, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். போமா, கவலைப்படாது. தினமும் ஜெபம் செய்யணும். காரியக்காரரே, 7 மண்டலங்களிலும் தண்டனை பெற்று இங்கு வந்திருக்கிறீர்கள். இனியும் வேதனைப்படாமல் தம்புரானின் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள். இப்போது தங்களுக்கு தகுந்த மரியாதை செய்து கொட்டாரத்துக்கு அழைத்து செல்கிறேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை. இயேசு கிறிஸ்து மீதுள்ள பற்றை யாராலும் பிரிக்க முடியாது. இவன் திருந்த மாட்டான். இவனை கொண்டு சென்று மிருகாட்சி சாலையில் உள்ள குரங்குகளின் கூட்டில் அழைத்து விடுங்கள். அதிகாரி அவர்களே, குரங்கு கூட்டில் காரியக்காரனை அடைத்த பிறகும் அந்த நாட்டத்தையும் பொருட்படுத்தாமல் இயேசு இயேசு என்று உளறிக் கொண்டிருக்கிறான். இனியும் அவன் திருந்த மாட்டான். அவனை ஊர் ஊராக எருமை ஊர்வலம் கொண்டு செல்லுங்கள். அந்த நாட்டம் பிடிச்ச குரங்கு கூட்டில் அடைத்து வைத்த பிறகு இவன் திருந்தல. இனி எப்பதான் திருந்த போறானோ? அன்பு ஆண்டவரே, நான் வேதனைப்படும் நேரத்தில் என் கூடவே இருந்து என்னை தாங்கிக் கொண்டீர். இனி இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு உண்டாகும்படி என்னை உம்மிடம் கூட்டிச் சேரும். ஆமென். டேய், இன்னைக்கோட மண்டல வாசல் அதிகாரிகள் கொடுத்த தண்டனை முடிஞ்சு போச்சு. இவனை இனி எங்க கொண்டு போக சொன்னாங்க? பத்மநாபபுரத்திற்கு கொண்டு போக சொன்னாங்க. நடந்து நடந்து ரொம்ப களைப்பா இருக்கு. சற்று நேரம் ஓய்வெடுப்போம். அன்பு ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தீர். உமக்கு கோடி நன்றி. நீரையும் நாட்டு தம்புரான் மார்த்தாண்டவர்மாவையும் அவரது அதிகாரியையும் மற்றும் கொட்டாரத்தில் பணி செய்யும் அனைவரையும் மன்னித்து ஆசீர்வதித்து ரட்சித்து அருள் புரியும். ஆமென். நீ எங்களையெல்லாம் பழித்து பேசுறியா? உனக்கு வைக்கிறேன் வேட்டு. வணக்கம் தம்புரானே. காரியக்காரனுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தும் மனம் திருந்தவில்லை. மட்டுமல்ல, அரசின் அதிகாரிகளும் பழித்து பேசுகிறார். ராமையரே,
காரியக்காரனுக்கு தண்டனை மேல் தண்டனை கொடுங்கள். அவன் மனம் திருந்தி விட்டான் என்ற நல்ல செய்தியோடு என்னை வந்து பாருங்கள். உத்தரவு தம்புரானே. தளபதியாரே, நீலகண்டன் விஷயத்துல என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? நீலகண்டனுக்கு கொடிய தண்டனை கொடுத்து அவன் மனதை மாற்ற தம்புரா எனக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. அப்ப முதல்ல என்ன செய்ய போறீங்க? நீலகண்டனை மணலிக்கு கொண்டு சென்று சுண்ணாம்பு சூளையில போட போறேன். அங்கே அவன் வெப்பம் தாங்காம உடனே மதம் மாறி விடுவான். இந்த புகையில மூச்சு திணறி ஐயோ எனக்கு அது சாக போறான். அவனை இழுத்து வெளியே போடுங்க. இவன் சாகாம எவ்வளவு தெம்பா இருக்கான். இவனை விடக்கூடாது. இவனை கொண்டு போய் திருவிதாங்கூட சிறையில் அடைங்க. தம்புரானி, காரியக்காரன் திருவிதாங்கூட சிறையில் இருப்பது நமக்கு நல்லதல்ல. அனைத்தும் அவருக்கு சாதகமாகவே இருக்கிறது. இப்படியே போனால் எல்லா மக்களும் அவன் வழியில போயிடுவாங்க. தங்கள் மரியாதையும் போய்விடும். காரியக்காரன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனுக்கு ஆதரவு கொடுக்க காரணம் என்ன? காரியக்காரன் செல்லும் இடமெல்லாம் அற்புதம் செய்கிறான். மேற்கோடு காரன் அவர் நோய்வாய்ப்பட்ட போது காரியக்காரன் குணப்படுத்தினான். அதனால் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் சேர்ந்து விட்டார்கள். இனி அவனை அங்கு வைத்திருக்க வேண்டாம். பெருவிளக்கி கொண்டு போய் ஆராய்ச்சியார் கையில் அவனை ஒப்படையுங்கள். நடந்து நடந்து கால் வலிக்குது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். காவலர்களே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவீங்களா? ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. இவன் சும்மா இருக்க விட மாட்டான். தண்ணி தண்ணின்னு கேட்டு அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை எடுத்து கொண்டு கொடு. தாகம் தீரல, இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஆண்டவரே, நீரே எனக்கு தாகத்தை தந்தவர். என் தாகத்தை தீர்க்க உம்மாலே முடியும். நீர் தரும் தண்ணீர் இல்லாமல் என் தாகம் தீராது. அன்று மோயிசனுக்கு பாறையில் இருந்து தண்ணீர் கொடுத்த ஆண்டவரே, உமக்கு சித்தமானா எனக்கு தண்ணீர் தாரும், தண்ணீர் தாரும், தண்ணீர் தாரும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. உன் புகழ் வாழ்க, வாழ்க இயேசுவே, வாழ்க, வாழ்க. இது என்ன அற்புதம்! இவன் போகும் இடமெல்லாம் அதிசயம் செய்கிறான். இவனால நமக்கு ஏதாவது ஆகுமோ? இதை குடிச்சு பாருங்க, அமிர்தம் போல இருக்கு. வாங்க குடிங்க. அவனை கொண்டு போய் மேற்கு பக்கத்தில் ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்கு, அதுக்கு பக்கம் பட்ட வேப்ப மரத்தில் பிடிச்சி கட்டி வைங்க.